நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 ஆன்மீக தமிழ். இன்றைய நாள் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். 24 ஆன்மீக தமிழில் இன்றைய ராசி பலன்கள் வழங்குவதற்காக நான் உங்கள் லலிதா ரவி. சித்திரை 15 செவ்வாய்க்கிழமை 28/4/2026 இன்றைய ராசி பலன்கள். மேஷராசி நேயர்களே, உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். உறவினர்கள் வழியில் அனுசரித்து செல்லவும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். பூர்வீக சொத்துக்களால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் சார்ந்த செயல்களில் விவேகம் வேண்டும். உத்தியோக பணிகளில் பொறுமையுடன் செயல்படவும். மனதில் புதுவிதமான சிந்தனைகளும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படும். ரிஷபராசி நேயர்களே, நண்பர்கள் வழியில் ஆதாயம் உண்டாகும். பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் ஏற்படும். பயனற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள். குடும்பத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். புதுவிதமான பொலிவுடன் காணப்படுவீர்கள். கணிதம் சார்ந்த துறைகளில் வாய்ப்புகள் மேம்படும். விவசாய பணிகளில் மேன்மையான சூழல் உண்டாகும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வசதிகள் மேம்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் மேம்படும். மிதுன ராசி நேயர்களே, அரசு சார்ந்த செயல்பாடுகளில் தாமதமான சூழல் ஏற்படும். எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் அலைச்சலுக்கு பின்பே நிறைவேறும். எந்த ஒரு செயலிலும் உணர்ச்சி வேகம் இன்றி பொறுமையுடன் செயல்படவும். மற்றவர்களை நம்பி எந்த வேலையையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள். வியாபார பணிகளில் நிதானம் வேண்டும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு நிறம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதம் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும். கடகராசி நேயர்களே, குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவுகள் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். சூழ்நிலை அறிந்து பேசுவது நன்மை உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் மாற்றம் பிறக்கும். வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீர்கள். செய்கின்ற செயல்களில் கவனம் அதிகரிக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் பிறக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். சிம்ம ராசி நேயர்களே, குணநலன்களில் சில மாற்றம் காணப்படும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் தூக்கமின்மையும் சோர்வும் ஏற்படும். அதிகார பொறுப்பில் இருப்பவர்கள் பேச்சுக்களில் கவனம் வேண்டும். புதிய தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஆர்வம் மேம்படும். சகோதர உறவுகளிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவுகள் பிறக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுகள் பிறக்கும். கன்னிராசி நேயர்களே, உத்தியோக பணிகளில் பொறுமையுடன் செயல்படவும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். கடன் செயல்களில் சிந்தித்து செயல்படவும். அரசு காரியத்தில் அலைச்சல் மேம்படும். பணிமாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். மாறுபட்ட சிந்தனைகள் மூலம் லாபத்தை மேம்படுத்துவீர்கள். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையுடன் செயல்படவும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படவும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும். துலாம் ராசி நேயர்களே, நீண்ட நாள் வைப்பு திட்டங்கள் பற்றிய எண்ணங்கள் உருவாகும். எந்த ஒரு செயலிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும். பெரும் தன்மையுடன் செயல்பட்டு பலரின் நம்பிக்கையை பெறுவீர்கள். உறவினர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சுறுசுறுப்பான நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் குறையும். விருச்சிகம் ராசி நேயர்களே, பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள்.
எதிர்பாராத தன வரவுகள் உண்டாகும். உடன் இருப்பவர்கள் பற்றியும் உலக வாழ்க்கை பற்றிய புரிதலும் மேம்படும். உபரி வருமான முயற்சிகள் மேம்படும். எண்ணிய பணிகளை செய்து முடிப்பீர்கள். வியாபாரம் நிமித்தமான ரகசியங்களை பகிராமல் இருப்பது நல்லது. பயணங்களால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் மேம்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். தனுசு ராசி நேயர்களே, மனதளவில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த தனம் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். கடன் வாங்குவதை தவிர்க்கவும். உத்தியோக பணிகளில் திட்டமிட்டு செயல்படவும். உணவு செயல்களில் கவனம் வேண்டும். வெளிப்படையான பேச்சுக்களால் நெருக்கடிகள் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் இடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் திட்டமிட்டு செயல்படவும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லவும். மகர ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கு இடையே ஆரோக்கியமற்ற விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். உடல் ஆரோக்கியம் செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். வீடு வாகனம் தொடர்பான விரயங்கள் ஏற்படும். வியாபாரம் செயல்களில் சிந்தித்து செயல்படவும். மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் இளைச்சல்களுக்கு பின்பு நிறைவு பெறும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் வாதங்கள் நீங்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். கும்பராசி நேயர்களே, எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோக பணியில் அமைதியான சூழல் ஏற்படும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியான நாள். மீனராசி நேயர்களே, நிலுவையில் இருந்து வந்த பழைய கடன்கள் வசூலாகும். குழந்தைகள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். பொழுதுபோக்கு சார்ந்த செயல்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படும். பணிபுரியும் இடத்தில் சாதகமான வாய்ப்புகள் அமையும். பழைய மகிழ்ச்சியான நினைவுகள் வெளிப்படும். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றமான தருணங்கள் உருவாகும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.